ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம மேஜிக் சர்க்கிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஷையில் வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்லிப் நோட்டும் மேஜிக் ரிங்குங்க. மேஜிக் சர்க்கிள்னு சொல்லலாம், மேஜிக் ரிங்குன்னு சொல்லலாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து பேசிக் வந்து நம்ம வந்து செய்வோம். ஸோ அதை இன்றைக்கி மேஜிக் ரிங் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரன்னிங் நூல் எங்கிட்ட இருக்குது. எந்த வந்து ஊசி எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு மேஜிக் ரிங் எம்ஜி போட்டிருப்பாங்க, இல்லை எம்சி மேஜிக் சர்க்கிள் இல்லைனா மேஜிக் ரிங் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு எந்த நூல் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஊசி எடுத்துக்கலாம், அந்த நூல் எடுத்துக்கலாம். இப்போது இது ரன்னிங் நூலோட கீழே டெய்ல் வந்து என் பக்கம் இருக்குது. அதாவது விரலை நான் இப்படி வச்சுருக்கிறேன், டெய்லு இங்கே இருக்குது. ஓகேவா? வச்சுக்கிட்டு தம் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு நான் ரெண்டு விரலில் மட்டும் இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணுறேன். ஓகே, ரவுண்ட் பண்ணி நான் நேராக எடுத்துகிட்டு வரல, இப்படி நேராக எடுத்துகிட்டு வரல, அதுக்கு பதில் க்ராஸாக போகிறேன், எக்ஸு மாதிரி போகிறேன். போயிட்டு இந்த விரலில் இந்த நூலை நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். ரன்னிங் த்ரெட்டை நூலை பின்னாடி பக்கம் இங்கே பாருங்கள், இங்கே பிடிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போது ரெண்டு நூல் இருக்குது, எக்ஸு மாதிரி இருக்குது, நமக்கு இப்படி எக்ஸு மாதிரி இருக்குது. ஊசியை ஃபஸ்ட்டு டெய்ல் நூல், இது கீழே இருக்கிற டெய்ல் நூல், அந்த டெய்ல் நூல் உள்ளே போயிட்டு மேலே ரன்னிங் நூலை இப்படி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நான் வந்து திருப்பில் ஃபோல்ட் பண்ணல, எதுவும் பண்ணலை, அப்படியே இதை எடுத்துகிட்டு வரேன். கிராப் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறேன். ஒரு ட்விஸ்ட்டு பண்ணால் இங்கே வந்து இங்கே ஹோல் வந்து வந்துடுது பாருங்கள், ட்விஸ்ட் ஆகி ஒரு ஹோல் இருக்குது. ஓகேவா? அப்புறமா இந்த ரன்னிங் நூல், பின்னாடி இருக்கிற ரன்னிங் நூலை எடுத்து இந்த ஹோலுக்குள்ளே நான் வந்து விட பார்க்குறேன். ஓகே, இந்த ஹோலுக்குள்ளே இப்படி விட்டுடலாம். ஓகே, ஹோலுக்குள்ளே விடமேது. ஓகே, ஹோலுக்குள்ளே விட்டாச்சு. இதுதான் மேஜிக் ரிங், மேஜிக் சர்க்கிள். இதுக்குள்ளார நம்ம வந்து செயின் போட்டு 3 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிக்கலாம், டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு காட்டுறேன். ஓகே, உள்ளார போயிட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு வந்து 2 த்ரெட் வந்து ஹூக்கில் இருக்கும், இதை எடுத்து இது ரெண்டையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். யானை ஒரு பண்ணி ரெண்டையும் ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 2 சிங்கிள் க்ரோஷெட் தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது எப்படி வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். 3 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிடுறோம். இந்த டெய்ல் இருக்கு இல்லையா, இந்த டெய்லை நீங்கள் இழுத்திங்கன்னா பாருங்கள், அது பாட்டுக்கும் சின்னதாக போயிடும். இதுக்கு தான் வந்து இதுக்கு பேர் வந்து மேஜிக் ரிங், மேஜிக் சர்க்கிள்னு வச்சுருக்காங்க போல இருக்குது. இழுத்தோம்னாக்கா நமக்கு வந்துடும். இதை நம்ம வந்து ஸ்லிப் நோட் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து அடுத்த ரோஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். ரன்னிங் த்ரெட்டு டெய்லு கீழே இருக்குது, ரன்னிங் த்ரெட் இங்கே இருக்குது. இதை நம்ம ஒரு ட்விஸ்ட் பண்ணுறோம், எக்ஸு மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இந்த நூலுக்கு பின்னாடி இருக்கிற மேலே இருக்கிற ரன்னிங் த்ரெட் நூலை கிராப் பண்ணி இழுத்துட்டு வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற ரன்னிங் நூலை எடுத்து இந்த ஹோலுக்குள்ளார இப்படி விடுறோம். ஓகே, இட்டுட்டோம்னாக்கா நமக்கு மேஜிக் ரிங் ரெடி ஆகிடும். ஸோ மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் குரோஷே வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறாங்களோ, பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோஸ் இது மாதிரி அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. நம்ம பேசிக் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதை மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேஜிக் ரிங் நீங்கள் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும் போல இருக்குது, தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து திருப்பி சொல்லிகிட்ருக்கிறேன். இதே வந்து ஷார்ட்ஸில் வந்து சின்னதாக 1 நிமிஷத்துக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு தோன்றவங்களுக்கு அதை போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாருக்கெல்லாம் விருப்பப்படுறதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.